ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஒரு ஹெல்த்தியான துவையல் தான் பார்க்க போகிறோங்க. இது வந்து பிரண்டை துவையலுங்க. இந்த பிரண்டை துவையல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த பிரண்டையில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. அதுக்கு நான் பின்னாடி சொல்லிகிட்டே வரேங்க. இது மாதிரி பிரண்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டுங்க. இதை வந்து கையில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு அப்புறம் தான் க்ளீன் பண்ணுங்க. இல்லைனா அதில் இருக்க கை வந்து பிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து கையில் வந்து நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு வந்து இந்த நார் பகுதி மாதிரி இருக்குங்க, ஃபுல்லாக நல்லெண்ணெய் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணுங்கள். இந்த நார் மாதிரி இருக்குங்க, அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நாரை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், இது மாதிரி க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. வாரத்தில் 2 தடவையாதும் இந்த பிரண்டை துவையில் அவசியமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. இது நல்லெண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கிறோங்க. இந்த நல்லெண்ணெயில் வதக்கிறப்ப தான் இந்த பிரண்டையில் இருக்கிற அரிப்பு வந்து கம்மியாகுங்க. இல்லைன்னா தொண்டையில் இது சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி பிச்சுக்கிற மாதிரி நமைக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இதை நல்லா வந்து நல்லெண்ணெயில் வதக்கி விட்டுட்டு செஞ்சோம்னா நமக்கு வந்து இதனால தான் அதை வந்து யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது வந்து கை அரிக்கும், தொண்டை அரிக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த சட்னி வந்து இது எல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து நல்லெண்ணெயில் வதக்கி விட்டுட்டு செய்கிறப்பங்க அதில் வந்து கொஞ்சம் கூட பிச்சுக்காதுங்க. இது கூட கொஞ்சம் நான் சால்ட்டும் சேர்த்துட்டு வதக்கிட்டேங்க. இந்த நான் பிரண்டை துவையல் செய்கிறனால நம்ம எலும்பு வந்து வலுப்பருங்க. அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்க லேடிஸ்க்கு கூட இது அடிக்கடி சாப்பிட்றதுனால அது கூட கரெக்ட் ஆகுமாங்க. அப்புறம் நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமாங்க. ரத்த கொழுப்பு இருக்கும் இல்லைங்களா, பிளட்டில் வெசல்ஸில் இருக்கிற கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது வந்து சீராக்கிறதுக்கும் ரொம்ப உதவுங்க. அதே மாதிரி அஜீரண கோளாறு இருக்கிறவங்க, அஜீரணமாக ஃபீல் பண்ணுறவங்க, அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப நல்லதுங்க. இப்போ பிரண்டை நான் வந்து வதக்கி தனியாக எடுத்து வச்சிட்டோங்க. இப்போ ஒரு 10 பல் பூண்டும் 10 பல் சின்ன வெங்காயமும் போட்டுக்கிறோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் தான் முழு உளுந்து வந்து வெள்ளை உளுந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோங்க. இப்போ பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு உளுந்து வந்து சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடுங்க. இல்லைன்னா முன்னாடியே போட்டோம்னா அது ப்ரௌன் ஆகிடும், பூண்டு வந்து வேகாத மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும், புளி வந்து உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. இது நான் வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் அரைக்கிறேங்க. அதுக்காக வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளிப்பு சேர்த்துக்கிட்டாங்க. புளி சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டாங்க. கருவேப்பிலை வந்து நல்லா பொடிஞ்சு வர அளவுக்கு அதை வந்து வறுத்து விட்டுருங்க. இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. அதனால் நான் வந்து 6 மிளகாய், காஞ்ச மிளகாய், காரமான மிளகாய் தான் போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம முன்னாடியே வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அந்த பிரண்டையும் இது கூட சேர்த்துட்டு பரட்டி விட்டுக்கிறோங்க. இது நல்லா ஆறின உடனே உங்களுக்கு ஆட்டுக்கல்லில் இருந்தால் அரைச்சிக்கலாங்க, இல்லை மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் தான் நான் இப்போ அரைக்க போகிறேங்க. நல்லா ஆறின உடனே மிக்சிக்கு மாற்றி அரைச்சிக்கலாங்க. இந்த பிரண்டை துவையல் சாப்பிட்றதுனால அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. எலும்பு முறிவு ஏற்பட்டவங்க வந்து இதை வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா எலும்பு கூடுறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி அடிபட்டு புண் வீக்கம் இருக்கிறவங்களும் இது வந்து 10 மாதிரி அரைச்சி போடுவாங்க. அப்போ கூட அந்த வீக்கம் சரியாகுங்க. வலி அதிகமாக இருக்கிறது கூட இது சாப்பிட்லாங்க. அதே மாதிரி மூல நோய் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து எப்படி கஷ்டப்படுற மூல நோயாக இருந்தால் கூட இந்த பிரண்டை துவையல் வந்து சாப்பிட்றனால நல்லா ரெமெடி கிடைக்குங்க. இப்போ நம்ம இந்த சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு தாளிப்பு செஞ்சுக்கிறோங்க. அதே மாதிரி நல்லெண்ணெயில் தான் தாளிக்கிறோங்க. நம்ம எல்லாமே இதை நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க. கடுகு பொடிஞ்ச உடனே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நான் அப்படியே வந்து சட்னி மேலே விட்டுருங்க. கருவேப்பிலை வேணுனாலும் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க நம்மள சூப்பரான ஹெல்த்தியான சத்தான பிரண்டை துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இந்த ரெசிபி பிடிச்சுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.